தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் இருந்து 21 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக ஒரு பட்டியல் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. என்ன நிலவரம், விவரங்கள்? திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது இந்த தொகுதி பங்கீட்டுக்காக தொடங்கி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவுடன் காங்கிரஸ் கட்சியின் தேசிய குழு அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் 9 தொகுதியிலும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி என 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியானது போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை தமிழகத்தில் 21 கடந்த முறை 9 இடங்களும் இந்த முறை கூடுதலாக 12 இடங்களும் புதிதாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக சார்பாக TR பாலு, கே நேரு, ஐ பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம், பொன்முடி, ஆர் ஆசா, திருச்சி சிவா ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை மூத்த தலைவர்கள் ஒருவரான சல்மான் குர்ஷித் அவர்கள் தலைமையில் தான் அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர், முகுல் வாஸ்னிக், அஜய்குமார் ஆகியோர் எல்லாம் இந்த ஆலோசனை குழுவிலும், தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அழகிரியும் அங்கே உள்ள ஜெயக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இன்று நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் திமுக தலைவர் MK ஸ்டாலினிடம் இந்த குழுவானது தகவலை தெரிவிக்கும் அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பத்தை தெரிவிக்கும். அதன் பின்னராக அடுத்த கட்டமாக காங்கிரசுடன் மீண்டும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று தங்களது விருப்பப்பட்ட இடங்களை காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் தெரிவிக்கும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கு. சுபாஷ், இப்போ 21 தொகுதிகளினுடைய விருப்ப பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல குறைந்தபட்சமாக கேட்கப்படக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது என்னென்ன? அதே நேரத்தில் அந்த குறைந்தபட்ச தொகுதிகள் என்பது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒத்திசைவு ஏற்படக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறதா? இன்று திமுகவுடைய கடந்த 3 நாட்களாக திமுகவும் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. எங்கெங்க எல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தோமோ அங்கெல்லாம் நம்மளும் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதே நிலையில் அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதால் அதில் எந்த ஒரு தொய்வும் வந்துவிடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் கொடுத்து விட முடியுமா என்றால் இதர கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக இடங்களை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. ஆகையால் அவர்களையும் அகாம்படேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்படாமல் காங்கிரசுக்கும் மனக்கசப்பு ஏற்படாமல் எப்படி சாதகமாக இந்த கூட்டணியை சுமூகமான முறையில் அவர்களுக்கு விருப்பக்கூடிய ஏற்கனவே போட்டியிட இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் தரலாம், இப்பொழுது வாய்ப்பு உள்ள இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் தரலாம் என்பதை இறுதி செய்து கட்சியின் பொதுச் செயலாளரும் அதே போல தலைவரும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க தான் இறுதிக்கட்டமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலகேஷ், திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழு தற்போது 21 விருப்ப தொகுதிகளை பட்டியலாக அளித்திருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்சம் 10 தொகுதிகளை கோருகிறது. இந்நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. சுபாஷ், இந்த சூழ்நிலையில ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள், அங்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில தொடர்ச்சியாக திமுகவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் காங்கிரசுக்கான இட வாய்ப்புகள் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய கூட்டணியில் நீண்ட காலமாக பயணித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2019 திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. தேனியை தவிர அங்க மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றாரு. இதுல 8 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்ல அங்க ஜெயிச்சாங்க. இப்ப கூடுதலாக அந்த 12 தொகுதிகள் என்னன்னா, ஒன்னு அரக்கோணம், தென் சென்னை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 2 ரிசர்வ்டு தொகுதி அவங்க கேட்கிறாங்க. அப்படி 2 பேருக்கு எங்களுக்கு கொடுத்தாக்க நாங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குதுன்ற நம்பிக்கை அடிப்படையில மேலும் கூட்டணியும் வலுவாக இருப்பதால் நாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினால காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை இதுதான் முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பதால் இன்றைய உடன்படிக்கை ஏற்படுமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏனென்றால் திமுக முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதால் அவர் வந்த பிறகுதான் உடன்படிக்கை எல்லாம் கையெழுத்தாகும். குறைந்தது 10-15 நாட்கள், அதாவது 2 வார காலத்திற்கு பின்னர் இதற்கான ஒரு இறுதி முடிவு வரும் என்று எதிர்பார்க்கலாம் பாலவேல். ஆனால் தற்போது இந்த 21 தொகுதிகளில் எதெல்லாம் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த 8 தொகுதி கட்டாயமா வேணும், கூடுதலாக 2 தொகுதி வேணும், பாண்டிச்சேரி அடிஷனலா வேணும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் 10 தொகுதியாவது இரட்டை இலக்கத்தில் இருந்து குறைய மாட்டோம் என்பதை காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றுதான் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதால் இதுவரையும் அவர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்றதையும் திமுகவினர் தகவல் தெரிவித்தால் மட்டுமே அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்படிக்கைகள் கையெழுத்தாவது குறித்து தெரிய வரும். சுபாஷினிலே ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்களிலும் கூட கட்சியினரிடம் ஆலோசனை நடத்துகிறார்கள். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு என்பது இருக்கும் என எதிர்பார்க்கலாமா? அப்படி அவங்க கிட்ட களத்துல எப்படி செயல்படணும், கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்து கொள்ளும், அதே போல அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, எது போல செயல்பாடுகள் இருக்கிறது, 2.5 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, அந்த ஆட்சியினுடைய நற்பெயர்கள் அந்த மக்களுக்கு முழுவதுமாக போயிருக்கா, அப்படி இல்லைன்னா எங்க தவறு இருக்கிறது. ஏனென்றால் முதல்வர் ஏற்கனவே கண்டிப்புடன் தெரிவிச்சிருக்கிறாரு அமைச்சர்களுக்கும், இது மாதிரி எந்த தொகுதியில கூட்டணி கட்சியோ யாருக்கோ நம்மளுடைய வெற்றி உறுதியாக்க வேண்டும், ஆகையால் அப்படி உறுதி இல்லாமல் போனால் அவர்கள் மீது நடவடிக்கையே எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது தலைமை எப்படி முடிவெடுக்கிறதோ அதன்படிதான் தொண்டர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களது கட்சி அங்க போட்டியிட வேண்டும் என்பது வரக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக தலைமைக்கு அந்த குழுவுக்கு, அதாவது அந்த ஒருங்கிணைப்பு குழுவிடம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இங்கே திமுகவினரே போட்டியிடலாம் என்ற, ஆனால் அதை இறுதியாக வடிவம் கொடுப்பது, அதற்கான தேர்வுகளை செய்வது அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவது என்பது திமுகவின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்பதை அவர்களுக்கும் அந்த குழுவானது தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இன்றும் கூட, இந்த மாலையும் கூட அந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ச்சியாக அந்த வரக்கூடிய மாவட்டங்களில் பொள்ளாச்சி மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்துக்கும் இன்று பேச இருக்கிறார்கள் மாலையில். ஆக அந்த அவர்களிடம் பல்வேறு கருத்துக்கள் பெறப்படுகிறது. இவங்களும் அந்த 5 குழுவும் சில அறிவுரைகளை அந்த நிர்வாகிகளுக்கு சொல்கிறார்கள். சுபாஷ், இந்த நிலையில தான் பீகார் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு நிதிஷ்குமாரினுடைய ராஜினாமா இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் நடைபெறக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுமூகமாக நடைபெறுகிறது, அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகள் என்பது கிடைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். நாடாளுமன்ற தேர்தலை நல்ல மாற்றத்துடன் எதிர்கொள்ள இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் சென்னையில் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். We've had our colleagues here, we've met everyone. The spirits are very high, the morale is very good. They've given us excellent suggestions. We'll be able to move forward on the future of the coming elections. I think everything is looking very positive and pointing in the right direction.